அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 31/7/2024. ஏகாதசி திதி பிற்பகல் 3:56 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் காலை 10:10 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் சந்திரன் குரு பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் மற்றும் மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, பயணம் தொடங்க, வியாபாரத்திற்கு முதலீடு செய்ய, பயிர்களுக்கு எருவிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள், நம்முடைய மனதிற்கு அழகு சேர்ப்பது பல நல்லெண்ணங்கள். ஆமாங்க, நம்ம மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதில் நல்ல எண்ணங்கள் இருக்கணுங்க. நல்ல எண்ணங்கள் இருந்தாலே நம்ம வாழ்க்கை வசந்தமாகி கொண்டே போகுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தானும் நன்றாக இருந்து கொண்டு தன்னை சார்ந்தவர்கள் மற்றவர்களையும் நல்வழிக்கு கொண்டு முன்னேற்றுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான யோகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. சவால்களையும் இன்னைக்கு நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. சின்ன சின்னதாக சேமித்து வச்சுருக்கக்கூடிய தொகையில் ஏதாவது கொஞ்சம் தங்க நகை வாங்கலாம் அப்படின்னு இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க. புது நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜிசி, சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேது பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவெல்லாம் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லை. ஆமாங்க, இது அனுபவப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பழமொழிங்க. அனுபவ மொழி அப்படின்னே சொல்லலாங்க. அது வேணும் இது வேணும்னு யாருக்கும் கொடுக்காம எடுத்து வச்சுக்கிறவங்க கடைசியாக அனுபவிக்க முடியாமல் கிளம்பிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து எல்லாருக்கும் உதவி செய்து வாழக்கூடியவங்க தான் இறுதி வரைக்கும் நிலைத்து நின்று புகழடைகிறாங்க.
இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் சிடு சிடுன்னு பேசின்னு இருக்காம சிரிச்ச முகத்தோடு பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தொகைகள், வரி தொகை இதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்திடுங்க. அலட்சியமாகவும் இருந்த வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் போட்டிகள் கடுமையாகத்தாங்க இருக்கும். கடந்த 2 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு லாபம் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் காலையில் 10 மணி 10 நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதும். ஆனால் நேற்று முடியாத பல விஷயங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலையில் 10 மணி 10 நிமிடத்திற்கு பிறகு வெற்றிகரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். காலையில் 10 மணி 10 நிமிஷத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்காரு. அதனால் அவங்க தான் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை ஓட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணம் புகழ் இந்த இரண்டும் ஒரு மரத்தின் கனிகள். ஆனால் நட்பு உறவு இந்த இரண்டும் ஒரு மரத்தின் வேர்கள். கனிகள் இல்லாமல் கூட ஒரு மரம் இருந்து விடலாம், ஆனால் வேர்கள் இல்லாமல் அது இருந்துவிட முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணங்காசு எப்போ வேணாலும் வருங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் நமக்கு சொந்தம் பந்தம், உறவுக்காரங்க, நட்பு இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியம். இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பணத்தை விட குணத்திற்கும் உறவுக்கும் பலம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. திடீர் பயணங்கள் உண்டுங்க. ஒரு சிலர் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நல்ல விதத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. சிடு சிடுன்னு பேசாமல் இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எதிர்காலம் என்ன, அவங்க எதை நோக்கி போகிறாங்க, அவங்க நட்பு வட்டம் என்ன, இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஆழமாக கொஞ்சம் யோசிப்பீங்க. அவங்கக்கிட்டேயும் மனம் திறந்து சில விஷயங்களையும் நீங்கள் பேசி கேட்டு வாங்கிப்பீங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு செலவு வந்துடுது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் புரிதல் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காலத்திற்கு தகுந்தபடி வாழ்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் காலத்திற்கு மாறாக எதிராக காலத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறவர்கள் தோல்வி அடைகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க காலம் போகிற போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தினந்தோறும் கணிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம்
எப்படி மாற்றிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எதிர்காலத்தை எப்படி நாம் சீரமைச்சிக்கலாம் அப்படின்னு எங்கும் எப்போதும் தொலைநோக்கு சிந்தனையுடன் காலத்திற்கு ஏற்ப கோலத்தை மாற்றிக்கொண்டு வெற்றிக்கனியை சுவைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதி குரு பகவானுடனும் யோகாதிபதி செவ்வாயுடனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆளுமைத்தன்மை உங்கள்கிட்ட அதிகமாகும். அடுத்தவங்களை நம்பி நாம் பொறுப்புகளை ஒப்படைச்சி ஏமாந்தது போதும், இனிமேல் நாமே எல்லாத்துலேயும் இறங்கிட வேண்டிதான், களத்தில் குதிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கிய காரியங்கள் நேரடியாக சென்று நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளை எதிர்பாருங்க. வேலையாக்கி முன்னேற்றம் உண்டு. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கும் இன்னைக்கு வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த தங்க நகைகள், ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடிக்கடி சூடாயின்னு இருக்கிற அந்த மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு புதுசு கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விடியல் என்பது கிழக்கில் அல்ல, நம்முடைய உழைப்பில்தான் இருக்கிறது. ஆமாங்க, தினந்தோறும் சூரியன் கிழக்க உதிக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும்னா நாம் ஆடி ஓடி தேடி உழைச்சோம்னா தான் நாம் ஜெயித்து கொண்டே இருக்க முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால தான் எங்கும் எப்போதும் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினைச்ச காரியங்களெல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். மாற்று வழியை நீங்கள் தேடுவீங்க. இந்த பக்கமாக போய் நம்ம முயற்சி பண்ணோம், அது சரி வரல, இவரை நம்பி நாம் கொடுத்து எல்லாம் பார்த்தோம், அது நடக்கலை, அப்போ அது வேண்டாம், நம்ம இன்னொரு வழியை தேடுவோம், இன்னொருத்தவங்களை போய் பார்ப்போம், அவங்க மூலமாக நம்ம வேலையை நிறைவேற்றிக்கலான்னு இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. நட்பு வட்டம் கொஞ்சம் புதிதாக மாறும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ மனசு சின்னதாக கவலைப்படுது, என்னன்னு புரிய மாட்டேங்குது, ஒரு இனந்தெரியாத மனக்கவலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினச்சிப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கண்டகச்சனி நடக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகி உங்களை அப்படியே புகழ்ந்து பேசி சிலர்லாம் சேருவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, துன்பங்களை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதே. நெருப்பிலிட்ட தங்கம்தான் அணிகலன்களாக மாறும்.
ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்தவங்க தாங்க. படிக்கிறப்பவே உங்களை தப்பு தப்பாக சொன்னவங்களாம் இருக்காங்க, உங்களை மட்டம் தட்டி பேசினவங்க இருக்காங்க, உங்களை மரியாதை குறைவாக பேசினவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இப்போ என்னாச்சு, உங்கள் உழைப்பால் அவங்க முன்னால் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க, முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க, உயர்ந்து கொண்டே இருக்கீங்க. அவங்களுக்கு உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய கடின உழைப்பால் இன்றைக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகை வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்களும் கையில் சேர்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் பொது காரியங்களையும் நீங்கள் எடுத்து நடத்துவீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும். ஆனால் ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால சில நேரங்களில் முன்கோபம், வெறுப்பு இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், உறவினர்கள் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் மனம் திறந்து பேசுவீங்க. அவங்களோட சேர்ந்து ஏதாவது சொத்து வாங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது அதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் கூட திடீர் பணவரவு உண்டு, லாபம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குறிப்பாக காலையில் 10 மணி 10 நிமிஷத்துக்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மன்னித்தல் தண்டித்தலை விட சிறந்ததாகும். ஏனென்றால் தண்டித்தல் மிருகத்தனமானதாகும், ஆனால் மன்னித்தலோ மனிதத்தனமாகும். ஆமாங்க, யாராவது ஏதாவது தெரியாமல் தப்பு தவறு பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ தெரியாமல் செய்துட்டாங்க அப்படின்னு பெருந்தன்மையுடன் அவர்களை மன்னிக்கக்கூடிய மனிதாபிமானிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், வீண் செலவுகள், சின்ன சின்னதாக டென்ஷன், குடும்பத்திலேயும் கொஞ்சம் டென்ஷன், இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த ஈகோ, கருத்து மோதல்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. 3 நாளாக முடியாத சில விஷயங்கள் இன்றைய தினம் நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் இல்லாமல் நீங்கள் பரிதவிச்சு போனீங்க. ஆனால் இன்றைக்கி ஓரளவு பணவரவும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களும் ஓடி வந்து பேசுவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆளுமைத்தன்மையும் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் காலையில் 10 மணி 10 நிமிஷம் வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவுகள்லாம் கூட கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், மரியாதை குறைவான சம்பவங்கள், வேலை சுமைகள் அதெல்லாம் மாறி இன்றைய தினம் அலுவலகத்தும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே போல் பழைய நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் எல்லாம் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விதைகள் கீழ்நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும்.
விழும்பொழுது விதைகளாக விழு, எழும்பொழுது மரங்களாக விருட்சங்களாக எழு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. எப்பயுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட தைரியம் இருக்குது, நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது, நம்மக்கிட்ட நேர்மை இருக்குது, நாம் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கிறோம், ஒரே மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். இன்றைக்கி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலன்னாலும் நாளைக்கு நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை எனக்கு இருக்கும், எல்லா வேலையும் நாமே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அப்படி உழைச்சும் இந்த வீட்டில் நம்மளை யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அலுப்பு சலிப்பும் வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, நம்ம கடமையை நாம் செய்துட்டோம்னா இன்றைக்கி இல்லைன்னாலும் நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலன்னாலும் வெளியில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் நீங்கள் முன்கோபத்தை இன்றைக்கி விட்டுடுறது நல்லதுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணி 10 நிமிஷத்தோடு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் காலையில் 10 மணி 10 நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்திலிருந்து முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். பணவரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்களில் இன்றைக்கி நிதானமாக முடிவெடுங்க. ஆவேசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வண்டி வாகனம் பார்த்து ஓட்டுங்க. பண விஷயத்துலையும் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பட்டை தீட்ட தீட்ட வைரம் பளிச்சென பொலிவடையும். அதே போல் தடைகளை தாண்ட தாண்ட வாழ்க்கை வெற்றியடையும். ஆமாங்க, அதனால தாங்க சோகமாக நீங்கள் எப்பயுமே இருக்க மாட்டீங்க. தோல்வியை கண்டு கூட நீங்கள் பயந்துட மாட்டீங்க. நஷ்டம் ஏதாவது வந்தாலும் கூட நம்மால் ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திர பலம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இன்றைக்கு வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். சொத்து பத்து விவகாரங்கள், பாகப் பிரிவினைகள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் நிதானமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது கலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, சிந்தனையில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அடையலாம். எண்ணங்கள் தான் பெரிய வாழ்க்கையாகும். ஆமாங்க, முன்ன மாதிரி அவர் இல்லைங்க. இப்போல்லாம் கோவப்பட மாட்டேங்கிறாரு. எதாவது நாம் சொன்னால் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுறாருங்க அப்படின்னு உங்களை பார்த்து இப்போ சமீப காலமாக எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் மாற ஆரம்பிச்சிட்டீங்க. மனதால் மாற ஆரம்பித்ததுனால வாழ்க்கையிலையும் மாற்றங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய திருமண விஷயம், அவங்களுக்கு ஏதாவது நாம் சேர்த்து வைக்கணும், நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொத்து வாங்கி வைக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏதோ நம்ம காலம்தான் இப்படியே ஓடிடுச்சு, அவங்களாவது 4 சாதிசனம் முன்னால் ஒரு மதிப்பு மரியாதையாக வாழ வேண்டாமா? இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், எதையாவது சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே தான் வர வர ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக தான் இருக்குது. வியாபாரத்தில் கூட சில மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. பழைய வேலையாட்கள் எடுத்துகிட்டு புதுசாக சில வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைப்பீங்க. பங்குதாரர்கள், முதலீட்டாளர்கள் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த சில தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாம் திறமைசாலியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறத அலுவலகத்தில் இன்றைக்கி சில விஷயங்களை கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களுடைய நட்பு, அவங்களுடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வியாபார உத்தியோக விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். பொருந்துற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பிள்ளைகளிடம் மனம் திறந்து இன்னைக்கு சில விஷயங்களை பேசுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அதிகமாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கையில் எந்த சோகமும் இல்லை, பயமும் இல்லை, பாரமும் இல்லை. ஆமாங்க, அஷ்டலட்சுமி யோகத்தில் தைரியலட்சுமி நம்ம மனசில் உட்கார்ந்துட்டாங்கன்னா தனதானிய லட்சுமி எல்லாமே தானாகவே வர ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உடைஞ்சி ஓடி போய் ஒளிஞ்சிக்காம இதுவும் கடந்து போகுங்கிற தைரியத்தோடு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 7.5 சனி, ஜென்மச்சனி நடந்துருக்கு. எப்போ பார்த்தாலும் சளி தொந்தரவு, சின்னதாக ஸ்கின் அலர்ஜியும் வருது. நிம்மதியாக இருக்க முடியுதா, நல்லா இருக்கேன்னு 4 பேர்கிட்ட சொல்ல முடியுதா அப்படின்னு நீங்கள் சில நேரங்களில் ஆதங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். குலதெய்வத்தையும் அப்படியே தொட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கலாங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. வண்டி வாகனம் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள்லையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் மனம் திறந்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் கதையே நீங்கள் சொல்லின்னு இருக்காமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் கொஞ்சம் தேவைப்படுது. சின்னதாக விளம்பரம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால் லாபமும் வர ஆரம்பிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக இருப்பீங்க, சோர்வு களைப்பும் இருக்கும். அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பொறுமையாக இருக்கணும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, மனிதாபிமானம் இல்லாத ஒரு அறிவுள்ள மனிதன் வாசனை இல்லாத ஒரு அழகான பூவை போன்றவன். ஆமாங்க, என்னென்னமோ நாம் படிச்சிருக்கலாம், என்னென்னமோ நாம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், காசு பணம் சொத்து வாகனம் வசதி எல்லாமே நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன? மனிதாபிமானம், மனித நேயம். கஷ்டத்தோடு வர்றவங்களுடைய கண்ணீரை கையெடுத்து துடைப்பவர்கள் யாரோ அவர்களே மனிதர்கள் என்பதனை புரிந்து கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்றாடம் உதவுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏதோ சொன்னபடி இன்னைக்கு நாம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் வர ஆரம்பிக்குங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் அவரோட 2 யோகாதிபதிகள் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசு அதிகாரிகள் அதிகார பதவியில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த கூடவே ஏழரசனையும் பாடாப்படுத்துது. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துட்டு கொஞ்சம் மிரட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. அதிகமான லாபம் வரும். பங்குதாரர்கள் வேலையாட்கள் பிரச்சனைலாம் தீரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரியாகி அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.